நாம் எடுத்துக்கொள்வோம். நாற்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகின்றோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 45 வரைக்கும். பழைய ஏற்பாட்டில் 456வது பக்கம். எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். ஆமேன். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே மிகப்பெரிய ஒரு அருமையான சத்தியத்தை தேவன் இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் வறட்சியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கின்றோம். சில நேரங்களில் அந்த பாதையிலே நாம் கடந்து போக நேரிடுகிறது. ஆவிக்குரிய வறட்சி குடும்பத்தில், சில நேரத்தில் அமைதியின்மையை, பொருளாதார நெருக்கடி போன்ற பஞ்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்மை மிகவும் நெருக்கத்துக்குள்ளாக, கண்ணீரின் பாதையிலே சில நேரங்களில் நம்மை அது கொண்டு போகலாம். அதே போலதான் நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த அந்த நாட்களிலே அவனும் இஸ்ரவேல் மக்களும் தேவனை விட்டு பின்வாங்கி போனபடியினாலே ஆண்டவர் 3.5 வருடங்கள் எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வானத்தை அடைத்தார். அதனால 3.5 வருடங்கள் அந்த தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதபடியினாலே மிகவும் பஞ்சம் உண்டாகி அந்த தேசம் மிக ஒரு பயங்கரமான நெருக்கத்துக்குள்ளாக கடந்து போனது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம்? 3.5 ஆண்டுகள். மழையும் இல்லை, பனியும் இல்லை. மழை இல்லைன்னா எதுவுமே என்ன செய்யாது? விளையாது. இல்லை, சொல்லப்போனா இந்த 18ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில், அதாவது 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பஞ்சம் தேசத்திலே மகா கொடியதாயிருந்தது என்று வாசிக்கின்றோம். சாதாரண பஞ்சம் இல்லையா. 3 வருஷம் எந்த விளைச்சலும் இல்லை. அதனால தேசத்தில் என்ன பண்ணுச்சு? மகா கொடிய பஞ்சம் உண்டானது. நீங்க 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆகாப் ராஜா ஒபதியாவை பார்த்து சொல்லுகிறான். எங்கேயாவது ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
அப்போ எவ்வளோ பெரிய பஞ்சம்னு யோசித்து பாருங்க. ஏற்கனவே நிறைய மிருக ஜீவன்கள் என்ன பண்ணுது, பஞ்சத்திலே மரித்து விட்டது. அப்போ கொஞ்சம் இருக்கிற குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது நாம் உயிரோடு காப்பாற்றும்படிக்கு அதுக்கு எங்கேயாவது புல்லு கிடைக்குமா போய் பார் என்று சொல்லி தன் அரண்மனையில் இருந்த ஊழியக்காரனாகிய ஒபதியாவை பார்த்து ராஜா சொல்லுகிறான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடிய பஞ்சத்தை அந்த தேசம் சந்தித்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் இந்த சம்பவத்திலே எழுதப்பட்டிருக்கிறதான பெருமழையை ஆண்டவர் பெய்ய பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு பெரிய பஞ்சம், அதுவும் கொடிய பஞ்சம். ஆனா அதற்கு பிற்பாடு எலியா கர்மேல் சிகரத்தினுடைய உச்சிக்கு போய் அங்கே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஜெபிப்பதற்கு முன்பாகவே ராஜாவை பார்த்து அவர் சொன்னார், பெருமழை இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி ஆகாபிடத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மழை வரல, 3 வருஷமா பனியும் இல்லை மழையும் இல்லை. ஆனால் ஜெபிப்பதற்கு அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் எலியா ஏறுவதற்கு முன்பாகவே அவர் விசுவாசத்தோடு ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீர் போய் போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி பாருங்க, மழையே இல்லாத அந்த சூழ்நிலையில பெருமழை வரப்போகிறது என்பதை எலியா அங்கே விசுவாசத்தோடு அறிவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கூட சில நெருக்கங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை, சில பஞ்சங்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் அதற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரு ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவார் என்பதை கர்த்தருடைய ஜனமாகிய நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை சில குறைவுகள் இருக்கலாம், சில போராட்டங்களை சந்திக்கலாம், சில பாடுகளை நீங்கள் சந்திக்கலாம். ஒருவேளை சோதரம் அந்த எலியாவின் நாட்கள்ல அந்த தேசத்துல நடந்தது போல உங்கள் வாழ்க்கையும் வறண்டு போன, காய்ந்து போன ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படலாம். ஆனால் நீங்கள் அதை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு என் தேவன் என் வாழ்க்கையில சீக்கிரத்தில் இந்த வறட்சியை, இந்த குறைவை, இந்த போராட்டத்தை, இந்த பஞ்சத்தை, இந்த நெருக்கத்தை மாற்றி என் தேவன் என் வாழ்க்கையில பெருமழையின் ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயம் தருவார் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப எலியா மழை வரல, ஆனா சொல்றாரு, எலியா ஆகாப்பை பார்த்து, எனக்கு என்ன இரைச்சல் கேட்குது? பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. நீங்க கூட இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில இதுவரைக்கும் குறைவாக இருந்த அந்த நன்மையை நீ அருளி செய்கிற அந்த ஆசீர்வாதத்தின் சத்தத்தை என் காதுகள் கேட்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சோதரர், அப்படி விசுவாசிக்கிறவங்களாம் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இதுவரைக்கும் குறைவா இருந்த அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உயர்வை, அந்த மேன்மையை என் ஆவிக்குரிய கண்களால நான் காண்கிற ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தின் சத்தத்தை என் காதுகள் கேட்கிறது ஆண்டவரே. ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, அவளுக்கு கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நீங்க விசுவாசிக்க வேண்டும். அப்ப எலியா ஆகாபை பார்த்து சொல்றாரு, சோ மழை வரல, ஆனா சொல்றாரு பெருமழையின் இரைச்சலின் காதுல என்ன பண்ணுகிறது? கேட்கிறது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவரு அந்த
கர்மேல் சிகரத்தினுடைய உச்சிக்கு அவர் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதான் நம்முடைய வாழ்க்கையிலும் வறண்டு போன நம்முடைய சூழ்நிலை மாற வேண்டுமானால், குறைவுகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஆசீர்வாதத்துக்கான எந்த ஒரு வழியுமே தெரியாத சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதத்துக்கான வழியை அவர் திறக்க வேண்டுமானால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சத்தியத்தை தான் தேவன் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா விசுவாசிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவார். என் வாழ்க்கையில தேவன் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த உயர்வை நானும் என் பிள்ளைகளும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் வல்லவர், அவர் பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நிறைய இடத்துல ஆண்டவர் போய் கேட்பாரு. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என வேதம் சொல்றது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். அப்ப ஆண்டவர் உன் வறண்டு போன சூழ்நிலையை மாற்ற வேண்டுமானால், உன் வாழ்க்கையில தேவன் உனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால், நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை, ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மையை தேவன் உனக்கு கட்டளையிட வேண்டுமானால், முதலாவது உனக்கு என்ன தேவைனா விசுவாசம் தேவை. உன் விசுவாச கண்களினாலே நீ அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உயர்வை நீ காண வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு எப்படி நடக்கும், நடக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லையே, மாறுவதற்கான சூழ்நிலையே இல்லையே, ஒருவேளை அதை அந்த மாதிரி நன்மை உண்டாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் போய்விட்டதே, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அந்த மாதிரி ஒரு நன்மை, அப்படி ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் கிடைக்காது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க கூடாது. நாம் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா சூழ்நிலையும் அவர் சாதகமாய் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவருக்கு வயதோ, திறமையோ, அறிவோ, ஞானமோ அதெல்லாம் தேவையில்லை. சோதரர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஸோ இங்க பார்க்குறோம், எலியா மழையை பார்க்கல, ஆனால் பார்க்க 3 வருஷம் காய்ந்து போயிருக்கிறது. ஆனால் ஆகாப் ராஜாவை சொல்றாரு, பெருமழையின் இரைச்சல் என் காதிலே கேட்கிறது, ஆகவே நீ போய் என்ன பண்ணு, போஜனம் பண்ணும். அவரை துரிதப்படுத்துகிறார். அடுத்தது நீங்க வாசிக்கும் போது அந்த 42ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஸோ ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்க ஏறினாராம்? கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்திலே ஏறினார். இந்த கர்மேல் பர்வதத்தினுடைய கர்மேல் பர்வதத்தில் தான் ஏற்கனவே அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வரவைத்து அங்கே தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு அங்கே கர்த்தரே தேவன் என்று சொல்லி சகல இஸ்ரவேலருக்கும் அங்கே நிரூபித்து, அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 850 பேரையும் கீசோன் ஆற்றண்டையில கொண்டு போய் அவர்களை பட்டயத்தினாலே கொலை செய்து போடுகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய அனுபவம் நமக்கு வேணும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்மேல் பர்வதத்தில் என்ன நடந்தது? பலிபீடம் செப்பனிடப்பட்டது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அது வேதம் சொல்லுகிறது, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம் என்ன பண்ணப்பட்டதா? செப்பனிடப்பட்டது. இந்த 18 அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்துக்குங்க. அப்போ இந்த கால வேளையில ஏன் அங்கே பலிபீடம் செப்பனிடப்படவில்லையானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர முடியாது. சோ கர்த்தரே தேவன் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே எலியா முதலாவது அந்த கர்மேல் பர்வதத்தில் செய்த காரியம், அங்கே அந்த பாகால் பலிபீடங்களை
அவர் தகர்த்து போட்டார். கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிட்டு தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவர் செப்பனிட்டார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்முடைய குறைவை நிறைவாக்குவதற்கு, நாம் வேண்டிக் கொண்டிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உயர்வை தேவன் கொடுப்பதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம கர்மேல் பர்வதத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அந்த கர்மேல் பர்வதம் என்பது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்ட அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில அது கொண்டு வர வேண்டும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத சில பாவங்கள், சில அக்கிரமங்கள், சில மீறுதல்கள், சில துணிகரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகி இருக்கிறபடியினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடத்தை போல நம்முடைய ஜீவியம் காணப்படலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஜெபம் என்கிற பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கும். ஆரம்பத்தில் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அடிக்கடி உபவாசித்து ஜெபம் பண்ணியிருப்பீங்க, சர்ச்சில் நடக்கிற எல்லா ஜெபத்திலும் கலந்து கொண்டிருப்பீங்க. தனிப்பட்ட விதத்தில் பல நாட்கள், 3 நாட்கள், 7 நாட்கள், 11 நாட்கள், 21 நாட்கள், இப்படி பல தடவை உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னா, இன்றைக்கு அந்த அனுபவம் தகர்க்கப்பட்ட நிலைமையிலே, உங்களுடைய ஆவிக்குரிய பலிபீடம் இடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படலாம். அதனால தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம், அதனால தான் பற்றாக்குறை, அதனால தான் நெருக்கம், அதனால தான் பாடுகள். ஆகவே ஜெபம் என்கிற பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆமாம், சிலர் ஆரம்பத்தில் நல்ல வேதத்தை வாசித்திருப்பீங்க, சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களும் தவறாமல் பங்கு பெற்றிருப்பீங்க, ஆண்டவரோட இரவு பகலாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து தேவனோட இடைவிடாமல் ஒரு நல்ல ஐக்கியத்தை தேவனோடு கூட உருவாக்கி கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஜீவியம். இன்னைக்கு ஆண்டவர் விட்டு மிக தூரமாய் போய்விட்ட ஒரு அனுபவம் இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஏனோ தானோ வென்று ஒரு கடமைக்காக தேவ சமூகத்தை கிட்டி வருகிற ஒரு அனுபவம், இதெல்லாம் உன் பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆதியில ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு. ஆதியில கர்த்தருக்காக நான் செத்தாலும் சாவன வழியே நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனை துக்கப்படுத்த மாட்டேன், தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இந்த பொல்லாங்கான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் ஜீவித்த நாட்கள். ஆனா இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தை இழந்து இன்னைக்கு தேவனுடைய பார்வையில அநேக பொல்லாப்பான காரியத்தை செய்து இன்னைக்கு தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற, தேவனை விசனப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஜீவியம், இது உன் பரிசுத்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. ஆகவே இங்க பார்க்கிறோம், எலியா அந்த கர்மேல் பர்வதத்தில் சிகரத்தில் ஏறுவதற்கு முன்பாக அந்த கர்மேல் பர்வதத்தில் முதல்ல செய்தது என்னன்னா, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவர் என்ன செஞ்சாரு? செப்பனிட்டார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், உங்களுக்கு தேவன் நன்மை செய்ய வேண்டுமானால், தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமானால், பெருமழையின் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டிய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை, துணிகரமான காரியங்களை, தேவனை விட்டு உங்களை பிரித்து தேவனுடைய இதயத்துக்கு வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிற அசுத்தமான பாவங்களை முதலாவது உங்களை விட்டு நீங்கள் சுத்திகரித்து கொள்ள இந்த கால வேளையில நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன்னா ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போனது அல்ல, கேட்கக்கூடாதபடி தேவனுடைய செவி மந்தமானதும் அல்ல. ஆனால் ஸ்தோத்திரம், நம்முடைய பாவங்களே, நம்முடைய அக்கிரமங்களே தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு தடையாயிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். உன் உயர்வை,
உங்க மேன்மையை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க நன்மையை அந்த பாவம் என்கிறதான சத்ருனுடைய கிரியை ஸ்தோத்திரம் தேவனுடைய நன்மையை வரவொட்டாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில அது வறுமையை, தரித்திரத்தை, கடனை, ஒருவேளை பஞ்சத்தை வருவித்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த கால வேளையில உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்மேல் என்பது நம்மை சுத்திகரிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நாம் நடத்தப்பட வேண்டும் என்பதை அது சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நாம் விட்டு இன்றைக்கு தேவனிடத்தில் பெயரளவில் அன்பு கூறுகிற சோதரம் அந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. நம்முடைய ஆதியிலே நாம் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் ஜீவித்த அந்த பரிசுத்த பலிபீடம் இன்றைக்கு இடிக்கப்பட்டு இன்றைக்கு பாவத்தினாலே, அசுத்தத்தினாலே கரைபட்டு இருக்கிறதை காண்பிக்கிறது. ஆகவே முதலாவது நம்முடைய பலிபீடத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா. எலியா செப்பனிட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம்? செப்பனிடணும். எங்க விழுந்திருக்கிறீங்க? எதுல குறைவுபட்டு இருக்கிறீங்க? எதில் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? எதனால தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறீங்க? அதை ஆராய்ந்து பார்த்து உங்களை தேவனுக்கு முன்பாக சீர்படுத்தி கொள்வீர்கள். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெருமழையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் சோதர தேவன் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவர் உங்க ஒவ்வொருவரையும் பெருமழையின் ஆசீர்வாதத்தினால நிரப்ப விரும்புகிறார். அதனால தான் இந்த காலை வேளையில இந்த செய்தியை தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சோதனை நீங்க நினைத்து கொண்டிருக்கிறதுக்கு மேலே, நீங்க வேண்டி கொண்டிருக்கிறதுக்கு மேலே கர்த்தர் உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருகச் செய்ய விரும்புகிறார். ஆனால் அந்த பெருமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்கள் ஜீவியத்தை நீங்க சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். பலிபீடம் செப்பனிடணும். ஆமா, நிறைய பேருடைய பலிபீடம் இடிஞ்சு கிடக்கு. நிறைய பேருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. நிறைய பேருடைய பலிபீடம் இன்றைக்கு பாழடைந்ததாய் காணப்படுகிறது. உங்களை கர்த்தருக்குள்ள புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களை கர்த்தருக்குள்ள சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இழந்த பரிசுத்தத்தை, இழந்த தேவ பக்தியை, இழந்த தேவ அன்பை, இழந்த ஜெப ஜீவியத்தை, இழந்த வேத வாசிப்பை மறுபடியுமாக தேவனோடு கூட புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அது கர்மேல் பர்வதத்தினுடைய அனுபவம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது எலியா பலிபீடத்தை செப்பனிட்டார். அதுக்கப்புறம் எங்க ஏறினாராம்? அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய உச்சிக்கு அவர் ஏறி சென்றார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, பலிபீடம் செப்பனிடப்படாம ஆசீர்வாதத்தின் பெருமழையை நாம் பார்க்க முடியாது. ஒருவேளை நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அண்ணா நல்ல மழையை நம்ம தேசத்துக்கு அனுப்ப போறார். எல்லாம் ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை இப்போ வறண்டு போன நிலைமையில் இருக்கே, ஆனால் பெருமழையை கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கே அனுப்புவார். ஒருவேளை ஆவிக்குரிய நிலைமையில நம்முடைய தேசம் வறண்டு போன ஒரு நிலையில் இருக்கே, ஆனால் ஆவியானவர் அவருடைய முன்மாறி பின்மாறிய நம்முடைய தேசத்தின் மீது கர்த்தர் பெய்ய பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல மழை பெய்யுது, பெரிய ட்ரம்மு. ஆனால் சோதரம் மழையில் கொண்டு போய் வச்சிடறோம் அது நிரம்பட்டுன்னு. ஆனால் நிரம்பவே மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா கீழே என்னது? பெரிய ஓட்டை. அந்த ட்ரம்முக்குள்ள பெயர தண்ணி எல்லாம் அந்த ஓட்டை வழியாக வெளியே போயிட்டே இருக்கு. ஆனால் என்ன பண்ண மாட்டுது? ட்ரம்மு நிரம்பவே மாட்டுது. அதே போல தான் நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய ஓட்டை. பாவம் என்கிற ஓட்டை, தீமை என்கிற ஓட்டை, அசுத்தம் என்கிற ஓட்டை, அநியாயம் என்கிற ஓட்டை, அக்கிரமம் என்கிற ஓட்டை, துணிகரம் என்கிற ஓட்டம். பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில நிரப்பப்பட முடியாதபடிக்கு இல்லையா? அந்த ஓட்ட வழியா பிசாசு எல்லா ஆசீர்வாதத்தை என்ன பண்றான்? கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறான். அன்னைக்கு ஆகாப் ராஜா ஏசபேல் அந்த தேசத்தை தேவனை விட்டு பின்வாங்கி போக பண்ணி இல்லையா? அந்த தேசம் ஆசீர்வாதமான தேசம் இப்போ
பஞ்சத்தில் அகப்படும்படிக்கு, கொடிய பஞ்சத்தில் கொண்டு வருவதற்கு காரணமாய் ஆகாபும் ஏசபேலும் இருந்த மாதிரி சில நேரத்தில் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பாவம் என்கிற அந்த ஓட்டையை உண்டாக்கி நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருமழையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில நேரத்தில் தடை செய்வான். ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் உங்க பலிபீடத்தை செப்பனிட்டு கொள்றீங்களோ அவங்க வாழ்க்கையில சீக்கிரத்தில் ஆசீர்வாதத்தின் பெருமழையை நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை செய்தியை கேட்டோம், நான் இருக்கிறபடியே இருப்பேன், நான் மாறவே மாட்டேன்னு சொல்லி நீ இருக்கிற அதே நிலைமையில உன் பலிபீடம் தகர்க்கப்பட்டதாய் இருக்குமானால் உன் பலிபீடத்தை செப்பனிடுகிற வரைக்கும் நீ பெருமழையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. உங்கள் அந்தரங்க ஜீவியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் அசுத்தமான வாழ்க்கை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தேவ பயம் இல்லாம தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பான ஜீவியத்தை ஜீவித்து கொண்டிருக்கிறதே தேவன் அறிந்திருக்கிறார். ஆக உங்க பலிபீடத்தை செப்பனிடுங்க. இரண்டாவதாக எலியா எங்கே ஏறினாராம்? அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் உச்சிக்கு அவர் ஏறினார். ஏறி என்ன செய்தார்? அங்கே நாம் வாசிக்கிறோம், தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவர் ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணாராம்? முழங்கால் ஊன்றி அவர் என்ன செய்கிறாராம்? ஸோ அங்கே ஜெபிக்கின்றார். இந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில பார்க்கும்போது ககார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா அதாவது தன்னை தட்டையாக்கி கொள்ளுதல், முழுமையாக தன்னை தாழ்த்துதல், டு பெண்ட் டவுன் ஃபிளாட் என்று எழுதப்பட்டிருக்கு. தட்டையாக்கி கொள்ளுதல், முழுவதுமாக தன்னை தாழ்த்துதல். எலியா மிகப்பெரிய ஒரு ஜெப வீரன். ஏற்கனவே எலியாவினுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டு 3 வருடங்கள் வானத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? அடைத்தார். எலியா தேவனோடு சஞ்சரித்த ஒரு தேவ மனிதன். எலியாவை கொண்டு கர்த்தர் ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்தார். ஆனால் அவர் கர்த்தருடைய சமூகத்திலே அந்த சிகரத்தினுடைய உச்சிக்கு ஏறி சென்ற போது அவர் என்ன செய்கிறாராம்? அதாவது தன் முகம் இல்லை தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அவர் எப்படி ஜெபம் பண்ணாரா? முழங்கால் படியிட்டு இல்லையா? ஸோ தன் முகம் தரையிலே பணிந்து இல்லையா, அந்த முழங்காலுக்குள்ளாக தன் முகத்தை வைத்து அவர் தேவ சமூகத்திலே ஸோ அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், சோதரம் பாருங்க, ஏனோ தானோ என்று செய்கின்ற ஜெபம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் சிலெல்லாம் ஜெபம் எவ்வளவு முக்கியன்றதை இன்றைக்கு உணராதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஜெபத்தினால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம்தான் சகல ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோல் என்பதை அநேகர் இன்றைக்கு அறியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆமா, நீ ஜெபிக்காத வரைக்கும் உன் ஆசீர்வாதத்தின் அறை என்ன பண்ணிருக்கோம்? பூட்டப்பட்டே இருக்கும். உனக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனா அதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்னா, ஜெபம் என்கிற சாவியினால தான் நீ எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய வேறொன்றினாலும் நீ எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். உனக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா அதை எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? சின்சியர் பிரேயர். பாருங்க, எலியா ஜெபிக்கிறார். ஏதோ ஏறி போனாரு, அங்கே ஜெபம் பண்ணார் என்று சொல்லி எழுதப்படலை. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸோ அவர் அங்கே தரையிலே பணிந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்துகிறார். இந்த ஜெபம் சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல, இது சின்சியர் பிரேயர். நம்முடைய ஜெபங்கள் சடங்காச்சாரமாக இல்லாமல் முழுமையான தாழ்மையோடும் ஆத்தும பாரத்தோடும் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்தில் போகிற போதெல்லாம் நல்ல முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
நம்முடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் கருத்தான ஜெபமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லை, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறப்ப பிள்ளைய கூப்பிட்டாங்க, எப்பா அந்த அடுப்பில் ஸ்டவ்வை வச்சுக்கிறேன், அது குழம்பு கொச்சிச்சா இல்லையா பாரு. இது என்ன ஜெபம்? சின்சியர் பிரேயரா? எலியாவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். அவர் மிகவும் பாரத்தோடு, அதாவது ஒரு ஸ்திரீ கர்ப்ப வேதனை படுத்தா எவ்வளவு வேதனையோ அத்தனை வேதனையோடு கூட எலியா அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் ஏறி அவர் ஜெபிக்கின்றதை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா நாமும் நம்முடைய ஜெபங்களை எப்படி இருக்கணும்? அது சின்சியர் பிரேயரா இருக்கணும். கடமைக்காக ஜெபிக்கிறது அல்ல. ஒருவேளை சிலர்லாம் ஜெபம் பண்ண போனால் தூங்கிடுவாங்க இல்லை. ஸோ அது என்ன ஜெபம்? சின்சியர் பிரேயர் அல்ல. நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய இருதயத்தை இல்லை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி, அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை என்ன பண்ணு? சாத்தி இல்லையா ஜெபம் பண்ணு அப்படின்னார். அதனால ஜெபம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் எந்த ஜெபம் நம்ம முதலாவது தேவ சமூகத்தில் என்ன பண்ணோம்? தாழ்த்தணும். சிலரெல்லாம் போய் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நீங்கள் வல்லமை இல்லை தேவன் சொல்கிறாங்க, நீங்கள் வல்லமையானவரா இல்லையான்னு நான் அறிய விரும்புகிறேன், அதனால் என்ன பண்ணுங்க, எனக்கு அற்புதத்தை செய்யுங்க. இன்னும் தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும், தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். எலியா பாருங்க, அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்த ஒரு தேவ மனிதன், ஆனால் தேவ சமூகத்தில் போனப்போ தன்னை என்ன பண்ணுறாரு? தாழ்த்துகிறார். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் முழங்காலே போட்டு ஜெபம் பண்ணுறதில்லை. இல்லை, ஆராதனையில் ஒரு 10 ஆராதனையில் ஒரு 20 நிமிஷம் ஆராதனைனா கூட அதில் கொஞ்ச நேரம் முழங்கால் போடணும், முழங்காலே போட முடிறதில்லை. ஆனால் நம்முடைய முழங்கால்கள் எப்போதும் தேவனுக்கு முன்பாய் முடங்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ஆசீர்வாதத்தின் திறவுகள் எதுன்னு கேட்டால் உன்னுடைய முழங்கால் ஜெபம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு முறை யுத்தத்திலே அநேகர் மரித்து விட்டார்கள். 2 நாடுகளுக்கு இடையே யுத்தம் நடந்தது, அநேகர் மரித்து விட்டார்கள். அதில் அப்போ அந்த சடலத்தை இராணுவ அதிகாரி அடக்கம் செய்வதற்காக வந்தபோது அப்போ அவர் சொன்னாராம், கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்யுங்க, முகமதியர்களை முஸ்லீம் முறைப்படி என்ன பண்ணுங்க, அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டாராம். அப்போ இந்த அவர்களை அடக்கம் செய்ய வந்தவங்களுக்கு எப்படி இவங்களை அடக்கம் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா யார் கிறிஸ்தவங்கன்னு தெரியாது, யார் முஸ்லீம்னே தெரியாது. சரி, எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? அப்போ அந்த இராணுவ தளபதி சொன்னாராம், யாருடைய முழங்காலெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கோ அவர்களெல்லாம் யாரே? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. சொன்னாரா, யாருடைய முழங்கால்லாம் காப்பு காய்ச்சிருக்கு அவங்களா யாரு? கிறிஸ்தவர்கள். நீ முழங்காலை சோதித்துப்பார், யாருடைய முழங்கால்லாம் காப்பு காய்ச்சி ஒட்டக மாதிரி இருக்கோ அவங்களா யாரு? கிறிஸ்தவர்கள். மற்றவர்கள் புறஜாதிகள் என்று சொன்னார். அதனால கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளமே நம்முடைய முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் முடங்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைங்க முடிஞ்ச அளவு எப்போதும் முழங்காலிலே நின்று ஜெபிக்க என்ன பண்ணோம்? பழகணும். பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால முழங்காலே போட முடியல, அதனால இனிமேல் நான் ஜெபமே பண்ண மாட்டேன்னு இருக்காத. இல்லை, எப்பொழுதும் ஜெபிக்கணும். ஒருவேளை நடந்து போகும்போது ஜெபம் பண்ணலாம், வேலையில் ஜெபம் பண்ணலாம், துணி துவைக்கும் போது ஜெபிக்கலாம், சமைக்கும் போது ஜெபம் பண்ணலாம், எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணோம். ஆனால் தனியாக நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் போய் சில மணி நேரம் ஆகிலும் நாம் முழங்காலிலே நின்று தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவர் ஜெபிக்கின்றார். அவருடைய ஜெபம் பாருங்க, தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறார். அந்த முழங்கால் எதை காட்டுகிறது? தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. அப்போ இங்கே தேவனுடைய சமூகத்தில் அவர் பாரத்தோடு
ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஸ்திரீ கர்ப்ப வேதனை படுகிற அந்த அனுபவத்தோடு கூட எலியா அந்த கர்மேல் பர்வதத்திலே அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. அதனால நம்ம ஜெபம் எப்பொழுதும் எப்படி இருக்குன்னா, தாழ்மையானதா இருக்கணும், ஆத்தும பாரம் நிறைந்ததா இருக்கணும். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா. என்ன பண்ணாலாம்? ஜெபம் பண்ண அன்னாள் போறாங்க. அவ வாழ்க்கையில பிள்ளையே இல்லாத ஒரு அவல நிலைமை இல்லை. திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகியும் அவளுக்கு பிள்ளை இல்லை. அவளுடைய சக்காலத்தி பெனினாள் இவளை ரொம்ப மனநோக பேசுகிறாள். ஆனா இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவை என் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவள் தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆத்திரம், ஆமேன்னு சொல்ல என்ன பண்ணலாம்? ஆலயத்துல போய் எப்படி முழங்கால் படிட்டு மனம் கசந்து என்ன பண்ணலாம்? மிகவும் அழுதாள். தேவ சமூகத்தில் அன்னாளுடைய ஜெபத்தை பாருங்க, மிகவும் அழுதாள். உங்க ஜெபங்கள்ல அழுகையும் இருக்கணும். அல்லேலூயா. உடைந்த உள்ளத்தோட தேவ சமூகத்துல நீங்க என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். ஏன்னா வேதம் சொல்றது, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் என்ன பண்ண மாட்டாராம்? புறக்கணிக்க மாட்டார். கடமைக்காக ஜெபம் அல்ல. அன்னாள் தேவ சமூகத்துல போய் மனம் கசந்து பாருங்க, மிகவும் அழுது. அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில பெருமையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா, தேவ சமூகத்துல இன்னும் உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளுக்காய் நீங்கள் மிகவும் அழுது மனம் கசந்து அன்னாளை போல தேவ சமூகத்துல நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இங்கே அன்னாள் மிகவும் அழுகிறாள். இல்ல, தேவ சமூகத்துல மனம் கசந்து, வேதம் சொல்லு, தன் இருதயத்தை தேவ சமூகத்துல என்ன பண்ணலாம்? ஊற்றி விட்டாள். அப்பனா முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனடியா பதில் கொடுப்பார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எத்தனையோ நேரம் நீங்க அழுது ஜெபித்த ஜெபங்கள், நீங்க மனம் உடைந்து ஜெபித்த ஜெபங்கள் இல்லையா? உங்களை தாழ்த்தி ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்காம போனதே இல்லை, அதுக்கு பதில் தராம போனதே இல்லை. சில நேரத்தில் என்ன பண்றதுனே தெரியாது, கண்ணீரே வார்த்தையா இருக்கும். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். இன்னைக்கு ஏன் பதில் வரல? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபம் உங்கள் வாழ்க்கையில இல்லாமல் போய்விட்டது. அதனால இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, கர்மேல் பர்வதத்தின் சிகரத்துல எலியா ஏறி இல்லை, அங்கே முகம் தரையிலே பட குனிந்து இல்லையா, முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்ததை போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 22:44 நம்ம வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே, 22:44, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். இயேசு எப்படி ஜெபிச்சாரா? சொல்லுங்களா, எப்படி ஜெபம் பண்ணார் ஆண்டவர் கெத்சமனே தோட்டத்துல? மிகவும் வியாகுலப்பட்டு. அதுவும் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அதிக ஊக்கத்தோட. அடுத்த சென்டென்ஸ், அதிக ஊக்கத்தோட. அப்ப ஜெபம் ஊக்கமாய் செய்ய வேண்டும். ஜெபம் கருத்தாய் செய்ய வேண்டும். அப்படி இயேசு ஜெபித்தபடியினால அந்த பாரமான ஜெபம் மனுக்குல ரட்சிப்பு என்ற பெருமழையை மனுக்குலத்துக்கு வர வைத்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் கெத்சமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணினாலே அந்த ஜெபம் என்ன செஞ்சதுன்னா, மனுக்குல, அதான் மனிதக்குல ரட்சிப்பு என்ற பெருமழைக்கு அது என்ன செஞ்சது? வழிவகுத்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால ஜெபம் அந்த தாழ்மையோடு நம்மை தாழ்த்தி பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம்
நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் பெருமழையை கொண்டு வரும். அதனால தேவ சமூகத்துல போகும்போதெல்லாம் உங்களை தாழ்த்தணும். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்றதை நீங்க உணரணும். என் திறமையினால, பலத்தினால, ஞானத்தினால, அறிவினால ஒன்றை செய்ய முடியாத ஆண்டவரே, நீதான் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதை நாம் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்து நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தேவனுடைய இரக்கத்துக்காக நாம் கெஞ்ச வேண்டும். அல்லேலூயா. அதான் ஜெபம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது சோதரம் அங்கே அவர் ஜெபிக்கின்றார். ஜெபித்த அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், சோதரம் தன் ஊழியக்காரனை நோக்கி 43 நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். அல்லேலூயா. ஊழியக்காரனை அழைச்சி சொல்றாரு, அப்பா போய் என்ன பண்ணு, சமுத்திரமுகமாய் பார். என்னத்துக்கு? எலியா எதுக்காக ஜெபம் பண்றாரு? பெருமழைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்ப மழை வரணும்னா என்ன வரணும்? மேகம் வரணும். அதனால தன்னுடைய ஊழியக்காரனை அழைச்சி போய் சொல்றாரு, எப்பா மேகம் வருதான்னு போய் பாரு. அவன் போய் பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்து சொல்றான், ஒன்றும் இல்லையா. என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. ஆனா எலியா சொல்லிட்டாரு, எனக்கு பெருமழை இறைச்சல் என்ன பண்ணுது, கேட்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க நடக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். சூழ்நிலை எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லாத சூழல். ஏன்னா மழை வரணும்னா என்ன வரணும்? மேகம் வரணும். அதுவும் பெருமழை வரணும்னா என்ன மேகம் வரணும்? அங்க கார் மேகம் உண்டாக வேணும். ஆனா இங்க கொஞ்சம் மேகத்துக்கு கூட வழியே இல்லை. அவன் திரும்பி வந்து சொல்றான், ஒன்றும் இல்லையா. மறுபடியும் எலியா சொல்றாரு, எப்பா போய் பாரு. 6 தடவை பார்த்துட்டு வந்து அவன் சொல்றான், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உடனே பதில் வராமல் போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தருக்கே சோதரம். ஆண்டவர் சொன்னாரே, நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நடக்கவே இல்லையே. ஆண்டவர் கொடுப்பன்னு சொன்னாரே, ஆண்டவர் செய்வன்னு சொன்னாரே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பன்னு சொன்னாரே, ஆண்டவர் உயர்த்துவன்னு சொன்னாரே, ஆண்டவர் அற்புதம் செய்வன்னு சொன்னாரே, ஆண்டவர் அதிசயம் செய்வன்னு சொன்னாரே. ஆனால் அவர் சொன்னதற்கு மாறாக என் வாழ்க்கையில எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலையை பார்த்தா அது மாறுவதற்கான வழியே தெரியல, அற்புதம் நடப்பதற்கான வழியே தெரியல. ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உயர்வை, அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலையே இல்லை. எல்லாம் எதிராயிருக்கிறது என்று சொல்லி நீ சோர்ந்து விடாதே. எலியா 6 முறை வேலைக்காரன் வந்து சொல்றான், ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. ஆனா சொல்றாரு, நீ 7 தடவை போய் என்ன பண்ணு, பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். அப்ப நம்ம தாழ்த்தி ஜெபிக்கணும், நம்ம ஊக்கத்தோட ஜெபிக்கணும், நம்ம பாரத்தோட ஜெபிக்கணும். அதோட மாத்திரம் இல்ல, நம்முடைய ஜெபம் தேவன் நாம வேண்டிக் கொள்ளுகிற நன்மையை கொடுக்கிற வரைக்கும் நம்முடைய ஜெபத்தில் நாம் சோர்ந்து போகாம நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எலியா மேகத்தை காண்கிற வரைக்கும் தன்னுடைய ஜெபத்தை என்ன பண்ணல, நிறுத்தவே இல்லை. தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்கின்ற வரைக்கும் உங்கள் ஜெபம் நிறுத்தப்படக்கூடாது. ஜெபித்துட்டே இருக்கணும். சில நேரத்தில் ஒன்றும் இல்லாத சூழ்நிலை தான் இருக்கும். ஒருவேளை டாக்டர் சொல்லலாம், அது நடக்காதுமா. ஒருவேளை மற்றவர்கள் சொல்லலாம், இது உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். சிலர் சொல்லலாம், அது மாறவே மாறாது, இல்லை உன் வாழ்க்கை நீ செழிக்காது, உன் வாழ்க்கை நீ ஆசீர்வாதமா இருக்காது. சிலர் சொல்லலாம், நீ அப்படியே தான் இருக்கணும், உன் குடும்பம் அப்படியே தான் இருக்கணும். நோ, தேவன் உனக்கு பெருமழையின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணும், எலியாவை போல சோர்ந்து போகாம நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 7 என்பது எபிரேயருடைய வார்த்தையில, அதாவது பூரணத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. பூரணத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. 7 என்று சொன்னால் பூரணம் என்று சொல்லி அவர்களுக்கு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படின்னா தேவனுடைய வேலை வருகின்ற வரையிலும் தேவன் எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கு. காட்ஸ் டைம்னு ஒன்று இருக்கு. அவர் அதன் காலத்தில்
எல்லாவற்றையும் எப்படி செய்கிறவரா? நேர்த்தியாய் செய்கிறவர். ஆனா நீ சோர்ந்துடாம, நீ மனம் தளர்ந்து விடாம, தேவன் உனக்கு அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணனா, நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை நடப்பதற்கான எந்த அறிகுறியும் உனக்கு தென்படாம இருக்கலாம். அது மாறுவதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம். அந்த நன்மை நீ பெற்றுக்கொள்வதற்கான எந்த வழியும் உனக்கு தென்படாம இருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலைகள் அது நடக்காது, அது கூடவே கூடாது என்கிறான ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில காணப்படலாம். ஆனா நீ சோர்ந்திடக்கூடாது. ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும், பெருமழையை உன் கண்கள் காண்கிற வரைக்கும் சோதரம் நீ தேவ சமூகத்தில் எலியாவை போல நீ தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். கர்த்தருடைய வேளை வரும். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற அந்த நாள் வரும். கர்த்தர் உனக்கு உயர்வை குறித்திருக்கிற அந்த நாள் வரும். ஆண்டவர் உனக்கு வெற்றியை வைத்திருக்கிற அந்த நாள் வரும். சோதரம், ஆண்டவர் உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கத்தக்கதான அந்த நாள் வரும். தேவன் உன் சிறையிருப்பை திருப்பும்படியான அந்த நாள் வரும். அது வருகின்ற வரையிலும் நீ தொடர்ந்து எலியாவை போல நீ சோர்ந்து போகாமல் போராடி ஊக்கமாய் நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நீ இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி என்ன நடந்தது சிஸ்டர், என்ன நடந்தது பிரதர், உங்கள் ஜெபத்தை நிறுத்துங்கன்னு சொல்லுவான். நீ சொன்ன இல்லை இல்லை, எங்கள் அப்பா நிச்சயம் செய்வார், நான் ஜெபத்தை நிறுத்தவே மாட்டேன், அற்புதத்தை காண வர என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்லி நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு முறை நடந்த சம்பவம், ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே ஒரு கிணற்றை தோண்டினார். ஒரு 50 அடி கிணத்தை நோண்டிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கிணத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாறை, அது ரொம்ப பெரிய பாறை, கிணத்தையே மூடுகிற அளவுக்கு பெரிய பாறை. அவருக்கு ரொம்ப மனம் உடைஞ்சு போச்சு. என்னடா இது, கிணத்துல நம்ம தண்ணி வரும்னு நோண்டா என்ன கிடைச்சிருக்கு, பெரிய பாறை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி, சரி இந்த பாறை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உளியும் சுத்தியும் வைத்து அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாராம், அந்த பாறையை உடைக்க ஆரம்பித்தார். அப்போ அந்த பாறை உடைஞ்ச மாதிரியே தெரில. அப்போ அங்கே இருந்த பக்கத்து நிலத்துக்காரங்களாம் சொன்னாங்களாம், ஏண்டா உன் பிரயாசத்தை வேஸ்ட் பண்ணுறேன், நீ ஏறக்குறைய 250 தடவைக்கு மேலே அடி மேலே அடி அடித்து பார்த்துட்டேன், ஆனால் அந்த பாறை கொஞ்சம் கூட உடைஞ்ச மாதிரி தெரில, அதனால் நீ உன்னுடைய பிரயாசம்தான் வேஸ்ட்டு, உன் பலனெல்லாம் வேஸ்ட் பண்ணாத, அது பெரிய பாறை, அதை உடைக்கவே முடியாது, அதனால் நீ உடைப்பதை நிறுத்திவிடு, ஏன் உன்னுடைய பிரயாசத்தை வீணாக்குகிறாய் என்று சொன்னார்களாம். ஆனால் அந்த விவசாயி சோர்ந்து போகாமல் அவர் 300 தடவை அவர் 300 அடிகளுக்கு மேலே அந்த பாறையின் மேலே அவர் தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தாராம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 1 மாதம் வரைக்கும் அதை உடைச்சிட்டே இருந்தார், உடைக்கல. அப்புறம் 301வது அடியை அவர் சோதரர் அடித்த போது அந்த பாறை 2ஆய் பிளந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கே சோதரம். இப்போ பாறைக்குள்ள இருந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய பிரயாசம் வீண் என்று சொல்லி மற்றவர்கள் சொன்னாலும் பாருங்க, அந்த 300 அடிகளும் வீணாய் போகவில்லை. அவை பாறையின் உட்பகுதியை பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தது. ஒருவேளை பாறை அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆனால் இவர் ஒவ்வொரு முறையும் அடித்தப்பெல்லாம் அந்த பாறை வெளியே இருக்கிறபடி தான் இருந்தது. ஆனால் உட்புறத்தில் அவர் அந்த சமட்டியை கொண்டு இல்லை அந்த உளியை கொண்டு இல்லையா, ஸோ அவர் அடித்த அடிகள் உட்புறத்தில் என்ன பண்ணுச்சு, அந்த பாறையை பலவீனப்படுத்தினது. சில நேரத்தில் நம்ம ஜெபம் கூட, நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆனால் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் மாற்றம் இல்லை, அதனால் என்ன ஜெபம் பண்ணி பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் சோர்ந்துடாதீங்க. நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் அந்தரங்கத்திலே அது தேவன் உங்களுக்காய் வழியை திறக்கும்படி, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியான அற்புதத்தை அது நடப்பித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பண்ணுற ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகவே போகாது. ஜெபம் வீணாகுமா? நோ. நீங்கள் செத்துட்டாலும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சாகாது.
நாம செத்துருவோம். ஆனா நாம எதுக்காக ஜெபம் பண்ணமோ அதை தேவன் நிச்சயம் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, கொடுத்தே தீருவார். நம்முடைய ஜெபம் வீணாகிறதில்லை. அதனால நானும் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர், வேலைக்காக ஜெபம் பண்ணி பார்க்குறேன், கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணி பார்க்குறேன், வீட்டுக்காக ஜெபம் பண்ணி பார்க்குறேன், என் பிள்ளை மாறணும், என் கணவன் மாறணும், என் குடும்பம் மாறணும்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன். மாற்றமே இல்லை பாஸ்டர். சோர்ந்து போகாதே, நீ பண்ண ஒவ்வொரு ஜெபமும் அங்கே மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆகவே எலியாவின் ஜெபம் பாருங்க, அவர் சோர்ந்து விடவே இல்லை. 6 தடவை வந்து சொல்றான், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் இல்லாத நிலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேவன் உங்களுக்காக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பக்தன் பாடினது போல, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்போம். கிரகிக்க முடியா காரியம் செய்வே, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள், ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபிச்ச ஜெபம் வீணாயிற்றோன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கலாம். இத்தனை நாட்கள் நான் ஜெபித்த ஜெபம் வீணாய் போய்விட்டதோ, காரியம் மாறலையே, அப்படியே தானே இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லையே என்று சொல்லி நீ சோர்ந்து போய்விடாதே. தேவன் உனக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஜெபம் ஒரு நாள் ஆசீர்வாதத்தின் பெருமழையை உன் வாழ்க்கையில பெய்ய பண்ணும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே சோதரம். அப்போ 7வது முறை போய் பார்த்துட்டு வந்து இப்போ அந்த வேலைக்காரன் சொல்றாரு, அதாவது 7ஆம் தரம் 44ஆம் வசனம், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அல்லேலூயா. அடுத்த வசனம், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கே போனான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, பெருமழை வரணும்னா என்ன மேகம் வரணும்? பெரிய மேகம் வரணும். ஆமாம் தானே? ஆமாம் தானே? அதுதான் நியதி. மழை நல்லா பெய்யணும்னா என்ன வரணும்? வானம் ஃபுல்லாக என்ன செய்யணும்? இருட்டணும், மேகம் வானத்தை மூடணும். ஆனா இங்க எலியா ஜெபித்து கொண்டே இருக்கிறார். வேலைக்காரன் போய் பார்த்துட்டு வந்து இப்ப 7வது பார்த்துட்டு வந்து சொல்றாரு, உள்ளங்கை அத்தனை என்ன மேகம் வந்திருக்கு? சிறிய மேகம் வந்திருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு வந்திருக்கான்? ஆனா இவர் என்ன இரைச்சல் கேட்குதுன்னு சொன்னாரு? பெருமழையின் இரைச்சல் கேட்குதுன்றாரு. ஆனா இப்ப வந்திருக்கிற மேகம் எவ்வளவு பெருசு வந்திருக்கு? எவ்வளவு பெருசு வந்திருக்கு? தூறல் போடுறது கூட அந்த மேகம் என்ன பண்ணாது? போதாது. சாரல் மழை பெய்யறது கூட அந்த மேகம் என்ன செய்யாது? போதாது. சின்ன மேகம், அது உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறதுலாம், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சின்ன அற்புதம் தான் செஞ்சிருக்கிறாரு, சின்ன நன்மை தான் கொடுத்திருக்கிறாரு, சின்ன ஒரு வேலை தான் கொடுத்திருக்கிறாரு, சின்ன ஒரு அற்புதம் தான் நடந்திருக்கிறது, ஆனால் இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சு, இந்த கொஞ்சம் படிப்பை வச்சு, இந்த கொஞ்சம் உத்தியோகத்தை வச்சு, இந்த கொஞ்சம் வருமானத்தை வச்சு, இந்த கொஞ்சத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பெருமழையை அந்த கொஞ்சத்தை கொண்டும் தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த கொஞ்சம் மேகத்தை கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு, அந்த உள்ளங்கை அத்தனை சிறிய மேகத்தை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிறாரு, அதுக்காக நீ தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். ஆண்டவர் சின்ன வேலையை தான் கொடுத்திருக்கிறார், அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் கொஞ்சம் வருமானம் தான் கொடுத்திருக்கிறார், அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் சின்ன மாற்றத்தை தான் உண்டாக்கி இருக்கிறார், அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் ஒரு சின்ன வழியை தான் திறந்திருக்கிறார், அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லு. அந்த சின்னதுன்னு நீ எதை நினைச்சிட்டு இருக்கிறியோ அதை கொண்டு தேவன் பெருமழையை ஆண்டவரும் வாழ்க்கையில பெய்ய பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதம் என்கிற பெருமழையை போல ஆசீர்வாதத்தை தேவன் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல தேவன் அவருடைய ஏற்ற வேளையில ஆண்டவர் ஊற்றும்படியான சோதரம் வேலையை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை எத்தனையோ ஆண்டுகளாய், எத்தனையோ மாதங்களாய், எத்தனையோ வருஷங்களாய் நீங்கள் ஜெபித்தோம். இப்ப கொஞ்சம் மேகம் தான் பாஸ்டர் வந்திருக்கு. அந்த கொஞ்சம் மேகம் தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் பெருமழையை கொண்டு வரப்போகிற உள்ளங்கை அத்தனை மேகமாய் இருக்கலாம். அதனால நீ அதை பார்த்து சோர்ந்துராத. உள்ளங்கை அத்தனை மேகம் தான் பாஸ்டர். ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ பயப்படாத. அதே வேலையை உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதே பிஸ்னஸை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீ எது கொஞ்சம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறையோ அதை கொண்டே தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். எது கொஞ்சம்னு சொல்லி நினைச்சு நீ சோர்ந்து கொண்டிருக்கிறாயோ அதை கொண்டே ஆண்டவர் மிகப்பெரிய பெருக்கத்தை, மிகப்பெரிய விருத்தியை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? எனக்கு வேலைக்காரன் வந்து சொல்கிறான், சின்ன மேகம் வந்திருக்கையா, அதுவும் எத்தனை மேகம்? உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். ஸோ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ பெருமழை வர்றதுக்கு பெருமேகம் வந்திருக்கணுமே, ஆனால் சின்ன மேகம் தானே வந்திருக்கு. ஆனால் எலியாவுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் அந்த சின்ன மேகத்தை கொண்டும் பெருமழையை பெய்ய பண்ணுகிற தேவன் என்பதை எலியா அறிந்திருந்தார். அல்லேலூயா. சோதரம். இப்போ ஆகாப்புக்கு சொல்கிறாரு, போய் எப்பா வேலைக்காரனை கூப்பிட்டு ஆகாப்பாண்ட போய் சொல்லு, மழை அவனை தடை செய்யாதபடிக்கு அவனை ரதத்தை பூட்டி என்ன பண்ணிடு, போக சொல்லிடு. இவன் போய் சொல்கிறான். சொன்ன உடனே வானம் என்ன பண்ணுதான்? அதற்குள்ளாக சில நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த சின்ன மேகம் என்ன செஞ்சதுங்க? பெருமேகமாக மாறினது. உங்கள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு சின்ன மேகம் தான் இருக்கு, ஆனால் ஆண்டவர் அதை பெருமேகமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெருமேகத்தை கர்த்தர் அனுப்பி பெரும் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணி வறண்டு போயிருந்த உங்கள் நிலத்தை, வறண்டு போயிருந்த வாழ்க்கையை, வறண்டு போயிருந்த கர்ப்பத்தை, வறண்டு போயிருந்த உங்கள் தொழிலை, வறண்டு போயிருந்த உங்கள் பிஸ்னஸில் ஆண்டவர் பெருமழையை பெய்ய இன்றைக்கே தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேகத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால இனியும் இந்த கொஞ்சத்தை கொண்டு, இந்த சின்னதை வச்சு, இந்த சிறிய மேகத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நீ சோர்ந்து போகாதே. தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சின்ன பிஸ்னஸ்க்காக நன்றி சொல்லு. அதை கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த சின்ன வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அந்த இடத்துல உன்னை ஆண்டவர் அநேகவற்றுக்கு அதிகாரியாய், உன்னை அநேகவற்றுக்கு அதிபதியாய் ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஒருவேளை என் பிஸ்னஸ்ல எல்லாத்தையும் இழந்து போய் இன்னைக்கு சின்ன ஒரு பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கியா? ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, அந்த சின்ன பிசினஸ் தான் உனக்கு பெருமழையின் ஆசீர்வாதத்துக்கான பெருமேகமாய் நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெல்ல உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாம்.